இந்திய அரசு திடீரென்று சாதிவாரி கணக்கெடுப்பை ஏற்றுக்கொண்டு அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று கொள்கை ரீதியாக அறிவித்திருக்கிறார். இதில் புதிய தமிழகம் கட்சிக்கு சிறிதும் உடன்பாடு கிடையாது. காங்கிரஸ் கட்சி ஒரு காலத்தில் மத ரீதியாக பிரிவினை உண்டாக்குகிறார்கள் என்று சொல்லப்பட்டது. பிஜேபி மதம் சாதி ரீதியாக எதுவும் இல்லாமல் இந்திய தேசம் என்ற ஒற்றை அடிப்படையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் சரிசமமாக பராமரிக்கப்பட வேண்டும், தேசம் ஒன்றுதான் ஒற்றை குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பிஜேபி தங்களுடைய கொள்கையை சொல்லியிருந்தது. இப்படிப்பட்ட நிலையில் பல அரசியல் கட்சிகளும் மாநில அளவில் பீகார்ல நிதிஷ்குமார் அதுபோல சில அரசியல் கட்சிகள் சாதிவாரியான கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று சொல்லி வந்தார். இந்திய தேசம் ஏற்கனவே மத ரீதியாக பிளவுண்டு ஒரு தேசத்தையே நாம் இழந்திருக்கிறோம். இந்தியாவுடைய பரந்துபட்ட பாரத தேசம் மத ரீதியாக பிளவுண்டு அதனால் இன்று வரையிலும் பிரச்சனையை நாம் சந்தித்து வருகிறோம். கடைசியாக பகல்காம் பிரச்சனை கூட அது ஒரு மத ரீதியான பாதிப்பின் காரணமாகத்தான் அந்த 26 பேர் உயிரிழந்திருக்கிறார். இப்படிப்பட்ட சூழலில் இந்தியா வேகமாக முன்னேறி வருகிறது. பொருளாதாரத்தில் உலகளவில் 5வது 6வது இடத்திலே பொருளாதார ரீதியாக வலுவடைந்திருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கூடிய இந்த தருணத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று சொல்லுவது அது ஒரு முற்போக்கான நடவடிக்கையாக நான் கருதவில்லை. புதிய தமிழகம் கட்சி கருதவில்லை. அதை ஏதோ சில அரசியல் நிர்பந்தங்களுக்கு ஆளாகித்தான் பிஜேபி இதை அறிவித்திருப்பதாக பார்க்கிறோம். இது ஒரு பேக்வேர்ட், இது ஒரு பிற்போக்குத்தனமான நடவடிக்கையாகவே நான் பார்க்கிறேன். மேலும் சாதி வாரியான கணக்கெடுப்பு என்பது ஒவ்வொரு சாதி வாரியாகவும் இந்தியாவில் கூடிய நிலங்களை எல்லாம் யாரெல்லாம் வைத்திருக்கிறார்கள் என்ற அந்த சாதி வாரியான சொத்து கணக்கும் எடுக்கப்படுமா? எல்லோரும் எத்தனை தொழிலதிபர்கள் இருக்கிறார்கள் என்ற கணக்கெடுப்பு வருமா? இந்திய அரசாங்கத்தின் ஆளுமையில் அமைச்சர்கள் பதவிகளில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்ற கணக்கெடுப்பு வருமா? ஒரு மாநில ரீதியாக அந்த கணக்கெடுப்பு வருமா? எத்தனை கார்களை எந்தெந்த சாதி வைத்திருக்கிறார்கள் என்ற கணக்கெடுப்பு சொல்வார்களா? இதெல்லாம் எங்கே போய் முடிவது? இப்படி எல்லாம் போனா இது மீண்டும் எல்லாத்தையும் சாதி உணர்வுகளை மறந்து அப்படியே இருந்தாலும் கூட அதையெல்லாம் மெல்ல மெல்ல மறக்கடித்து எல்லாத்தையும் ஒரு தேசத்தினுடைய அங்கத்தினர்களாக உருவாக்குவதுதான் நோக்கமாக இருக்க வேண்டும். தவிர மீண்டும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது சாதியை நிரந்தரமாக நிலைகொள்ள செய்துவிடும். இதனுடைய ஆபத்துக்கள், இதனுடைய பாதிப்புகள் மிகப்பெரிய ஆபத்தாக கூட முடிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதை கணக்கிலே கொண்டு கொள்ளாமல் எப்படி பிஜேபி இதை அறிவித்தது என்பதுதான் நம்முடைய மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இது இன்னைக்கு இந்திய அரசியல் சாசனத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமையை கூட இந்த நிமிடங்களிலும் அனைத்து மக்களும் நுகரக்கூடிய வகையில் செய்ய முடியாத ஒரு அரசுகள் இருக்கிற போது, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவத்தை இந்திய அரசியல் சாசனத்தில் ஆன்மாவாக இருக்கின்ற பொழுது அதை நடைமுறைப்படுத்துவதற்கு கூட இன்று வரையிலும் கூடிய இந்தியாவினுடைய வருவாய்த்துறை, அதாவது இந்தியாவுடைய பெரிய பியூரோகிரசி என்று அழைக்கப்படக்கூடிய IAS, IPS அதிகாரி கூட தயாரிக்கப்படாத நிலையில இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நீங்க எப்படி செய்வீங்க? எந்த சாதி, ஒரு சாதியில 100 கூறுகள் இருக்குது. ஒவ்வொரு சாதி எடுத்தா 100 கூறுகள் இருக்கு. நீ எந்த கணக்கெடுத்து எந்த சாதி நீ சொல்ல போற, அதுக்கு என்ன செய்ய போறீங்க? உங்ககிட்ட சாதி வாரிய கணக்கெடுத்து என்ன செய்ய போறீங்க? இந்த நாட்டுக்கு சொத்து சுகங்களை எல்லாம் சமமா கூறு போட்டு, நிலங்களை எல்லாம் முதல்ல கூறு போட்டு எல்லா சாதிக்கும் சமமா கொடுக்க போறதுக்காக உங்களுக்கு திட்டம் இருக்குதா? முதல்ல இந்த சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சொல்வதற்கு உண்டான அடிப்படை காரணம், நோக்கத்தை மத்திய அரசு தெளிவுபடுத்தாமல்
இது எந்த காரணத்தை கொண்டும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாது என்பதே என்னுடைய வேண்டுகோளாகும். ஜாதியே எல்லாம் ஒளிஞ்சு போயிட்டு நேரத்தில் இதே அதாவது சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் விளத்தல் இன்னொன்று. வளர்த்தாத்தான் இன்னொன்னு, அதாவது சாதி ஒழித்தாத்தான் இன்னொன்னு வளருங்கிற. சாதி ஒழிச்சாதான் தமிழோட பாரதிதாசன் சொல்றது நேற்று தான் சொல்லிட்டு இன்னைக்குமே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா அப்ப எல்லோருக்கும் வந்து சாதியில விளைவுகள் என்ன ஆகும்னா, ஒரு சில சமுதாயங்கள் வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் 10%, 15%, 20% என்று பெருமை பேசிக்கொண்டு மீண்டும் ஆதிக்கம் செலுத்துவதற்கும், சிறுபான்மை மக்கள் சாதாரண சரவை தொழிலாளர் இருக்கிறாங்க, சவர தொழிலாளர் இருக்கிறாங்க, விஸ்வகர்மாக்கள் இருக்கிறாங்க, நெசவாளர் இருக்கிறார்கள், ஆயிரக்கணக்கான சமுதாயங்கள், சிறு சிறு சமுதாயங்கள், வெறும் அவர்களெல்லாம் நசுக்கப்படக்கூடியதுக்கும் அவர்களெல்லாம் ஒதுக்கப்படக்கூடிய அபாயங்கள் மிகப்பெரிய அளவுக்கு இருக்கிறது. இந்த ஆபத்தை ஏன் வந்து பிஜேபி உணரல அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. இதை அவர்கள் வந்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும். நிர்பந்தம்னா அவங்களுக்கு ஆட்சி பேரும் பார்த்தாங்களா? அதை நான் சொல்ல என்ன என்று தெரியல. அதாவது பிஜேபியினுடைய கொள்கை இது அல்ல, பிஜேபியினுடைய கொள்கை இது அல்ல. ஆனால் இதை வந்து நீங்க திடீர்னு அறிவிக்கிறீர்கள். உங்களுக்கு வந்து இப்போ இந்தியாவினுடைய இந்திய மக்களுடைய, அதாவது இந்திய அரசியல் சாசனத்தின்படி இந்திய அரசு 15, 17, 19 விதிப்படி இந்தியாவுடைய பிரஜை இந்தியாவுடைய எல்லைக்குள் எந்த பகுதிக்கு வேண்டுமெல்லாம் சுதந்திரமாக செல்லலாம், சொத்து வாங்கலாம், எல்லாம் வாங்கலாம். ஆனா 370 நீக்கப்படுவதற்கு முன்பாக காஷ்மீர்ல நீங்க எதுவும் சொத்து வாங்க முடியாது, போக முடியாது. இப்ப 370 நீக்கிற பிறகு அந்த காஷ்மீர் கூட சாதாரண சுற்றுலா கூட செல்ல முடியாது, அப்படி போக முடியாது இருக்கிற போது நீங்க அதைத்தான் கான்சென்ட் பண்ணணும். இந்தியா மக்களுடைய நீங்க இந்திய அரசியல் சாசனத்தில் என்ன உறுதி செய்யப்பட்டிருக்குது? இந்தியாவுடைய எல்லா பகுதிக்கும் சுதந்திரமா செல்லாங்கிற போது ஒரு சுற்றுலா கூட இந்தியாவுடைய ஒரு பகுதிக்கு செல்ல முடியாதுங்கிற போது அந்த பாதுகாப்பு, அந்த பாதிப்புக்கு நீங்க சரி செய்வதற்குள்ள நடவடிக்கை எடுக்க முன்பாக இந்த நடவடிக்கை போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை மத்திய அரசு ஏதோ தவறு செய்கிறார்கள் மட்டும் நான் பார்க்கல, அவ்வளவு சொல்றேன். காங்கிரஸ் பல மாநிலங்கள் வந்து சட்டப்பேரவையில இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் தீர்மானமே போட்டிருக்காங்க. சில மாநிலங்கள் இன்னொரு அரசியல் கட்சியை பத்தி நான் வந்து இல்ல பல மாநிலங்களை போட்டிருக்காங்க. அவங்க கருத்து சொல்றாங்க. புதிய தமிழக கட்சியினுடைய நிலைப்பாடு எங்களுடைய நிலைப்பாட்டுல இதுல வந்து மத்திய அரசனுடைய நடவடிக்கை எங்களுக்கு வந்து உடன்பாடு வந்தல்ல. இது ஒரு பிற்போக்குத்தனமான நடவடிக்கை, இந்திய சமுதாயத்தை பின்னுக்கு கொண்டு போகக்கூடிய நடவடிக்கை தவிர வரக்கூடிய சமுதாயம் எல்லோருமே சாதி ரீதியாகத்தான் அடையாளப்படுத்துவாங்க. இப்பவே வந்து பள்ளியில சாதி கூடாதுன்னு சொல்றீங்க, கல்லூரியில சாதி கூடாதுன்னு சொல்றீங்க, வீதியில சாதி கூடாதுன்னு சொல்றீங்க, எல்லாம் சாதி ரீதியா பண்ணி போட்டு மீண்டும் பின்னோக்கி போன என்ன அர்த்தது? காலையும் எடுத்துட்டீங்க. என்னது எங்க போய் முடியறது? அப்ப பள்ளிக்குள்ளேயும் கல்லூரிக்குள்ளேயும் எல்லா பிறப்பிலிருந்து இனிமேல் சாதியோடு தான் ஒவ்வொருத்தரும் வரணும். இது வந்து மிகப்பெரிய பிற்போக்குத்தனமான நடவடிக்கை. அதுவும் தமிழ்நாட்டில் வந்து திராவிடம் பேசுறாங்க, முற்போக்கு பேசுறாங்க, பகுத்தறிவு பேசுறாங்க, எல்லாம் பேசிட்டு இது எப்படி ஆதரிக்கிறது? இடஒதுக்கீடு ஜாதி அடிப்படையில் தான் வழங்கப்படுது. அதுக்கு வந்து இது வந்து உறுதுணையா இருக்கும் தான் அரசு சொல்லுது. அவங்க சார் இதெல்லாமே வந்து ஒரு காலத்தில் மறையணுமே தவிர இது வந்து நீடிக்க கூடாது சார். இல்ல நீங்க சொன்ன மாதிரி இவ்வளவு உட்பிரிவு எடுத்துக்கிட மாட்டாங்க. இது ஏதோ ஒரு இவ்வளவு முடியவே முடியாது சார், அடிச்சிடும் அதுக்குள்ள எடுக்கவே முடியாது. அவ்வளவு கணக்கு ஒரு மக்கள் தொகை கணக்கு எடுக்க ஒழுங்கா 10 வருஷத்துக்கு ஒருக்கா எடுக்க முடியல. இது எப்படி எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறீங்க? நடைமுறையிலும் அது சாத்தியமில்லை. அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து குறிப்பு சாதிவாரியா கணக்கெடுப்பு நடத்துவதற்கு என்ன நோக்கம் என்பதையாவது தெளிவுபடுத்தணும். வெறும் சாதிவாரினா சாதி வெறி கணக்கெடுப்பு தான் மாறும்.